அனைவருக்கும் வணக்கம். டிஎன்இபி மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் 15,000த்திற்கு மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்ப போகிறோம் முதல் கட்டமாகன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டம் அப்படின்னாக்கா இது வந்து ஃபஸ்ட்டு தான். இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 75,000த்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதனால் நிறைய வேலைகள் நிற்குது அப்படின்ற விஷயத்த பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நிறைய செய்திகள்லேயும் ஆகட்டும், அமைச்சர் பேசக்கூடிய விஷயங்களாகட்டும், சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா எல்லாரும் சொல்லக்கூடியது இந்த மின்வெட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக ஷார்ட் அவுட் பண்ணணும். மின்சாரம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கணும். அடிக்கடி தட்டுப்பாடு ஏற்படுது. இந்த விஷயத்துக்கு தான் முன்னெடுப்பு எடுப்பார்கள். அதில் எந்தவித டவுட்ஸும் கிடையாது. 75,000த்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் முதல் கட்டமாக 15,000 போஸ்டிங்ஸ் வந்து போட போகிறோம் அப்படின்ற விஷயத்தை அமைச்சர் சொல்லியிருந்தார். அடுத்த கட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இந்த 15,000 காலி பணியிடங்களில் டிஎன்இபியில் போடக்கூடிய 15,000 இந்த பணியிடங்கள், மின்வாரியத்தில் போடக்கூடிய இந்த பணியிடங்களில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கும், என்னென்ன கல்வி தகுதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதற்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 15,000 காலி பணியிடங்களை பொறுத்தவரை, இவில் எடுக்கக்கூடிய காலி பணியிடங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது 10th 12th எனி டிகிரி, டிப்ளமோ, பிஇ உள்ளிட்ட அனைத்து கல்வி தகுதியிலையும் கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. ஏன் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, இந்த போஸ்டிங்ஸ் வந்து எல்லாரும் அனைத்து எஜுகேஷனும் உள்ளடக்கிய இந்த கல்வி தகுதியோடு இருக்கக்கூடிய இதுதான் எடுப்பாங்க. ஏன்னாக்கா இது டெக்னிக்கலாக நான் டெக்னிக்கலாக அப்படின்னாக்கா ரெண்டுமே சேர்த்து எடுப்பாங்க. டெக்னிக்கல் போஸ்டிங் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே. ஏன்னாக்கா டிப்ளமோ படித்தவர்களும் எடுப்பார்கள், 10ஆம் வகுப்பு படித்தவர்களும் எடுப்பார்கள், அதே மாதிரி எனி டிகிரியும் எடுப்பாங்க. எந்தவித டவுட்ஸும் கிடையாது. பிஇயும் எடுப்பாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓவராலாக இந்த மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய பணியிடங்களை ஃபில் பண்ண போகிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னாக்கா, இப்போ கேங்மேன் மட்டும் போட்டுட்டு இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபை போடாமல் விட மாட்டாங்க. அதே மாதிரி மீட்டர் ரீடரை போடாமல் விட மாட்டாங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை போடாமல் விட மாட்டாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் போஸ்டிங்ஸ் தான் போட போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு அறிவிப்பு ஒன்று வந்தது, வேக்கன்சி லிஸ்ட் ஒன்று. அதை நான் போட்டிருந்தேன். 9,500 போஸ்டிங் நினைக்கிறேன். 9,500 போஸ்டிங்க்கு ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ பேர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ஆஃப் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக 9,000. அதில் வந்து இந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ, ஜூனியர் அசிஸ்டண்ட் எவ்வளோ, அசஸர் எவ்வளோ, மீட்டர் ரீடர் எவ்வளோ, இந்த மாதிரி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரியான விஷயத்தை அப்படி லைனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அனைத்து குவாலிஃபிகேஷனும், அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் அந்தந்த இதுவும் உள்ளடக்கிய, எல்லாருமே உள்ளடக்கிய ஒரு வேக்கன்சியாக தான் இந்த 15,000 வேக்கன்சி இருக்கும். இல்லை குறிப்பாக இது ஒன்று மட்டும் அதிகமாக இருக்கும், கேங்மேன் மட்டும் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஸோ எல்லாருமே உள்ளடக்கிய இந்த வேக்கன்சியாக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே தயாராக இருங்க. இதில் வந்து 10ஆம் வகுப்பு கல்வித்தரத்திலிருந்து பிஇ இன்ஜினியரிங் கல்வித்தரம் வரைக்கும் தகுதி இருக்கிற வரைக்கும் இதுக்கான பணியிடங்கள், அறிவிப்புகள் வெளியாகும். தயார் நிலையில் இருங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. ஸோ தேர்வு மூலிமா தான் இது நடக்கும். டைரக்ட் போஸ்டிங்ஸ் கிடையாது. அதே மாதிரி லஞ்சம் ஊழலற்ற ஒரு விஷயமாக தான் இப்போ க்ளீன் கவர்மெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இது நேர்மையான முறையில் தான் நடக்கும். வேறு எந்த வகையிலும் முயற்சி செய்ய வேண்டாம். இது சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் சட்டசபையில் முதலமைச்சர் வெளியிட்ட பிறகு நோட்டிஃபிகேஷன் வெளியாகலாம். அதாவது நீங்கள் ரெடியாக இருக்க சொல்கிறது, நான் எப்போ இருந்து இதுக்கான இந்த விண்ணப்பிப்பது, எக்ஸாம் எப்போ இருக்கும், எப்போ போஸ்டிங், இந்த விஷயம் எல்லாமே இன்னும் ஒரு 2 வாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 18ஆம் தேதி சட்டசபை கூடுகிறது. இதற்குண்டான அறிவிப்புகளை வெளியிட்ட பிறகு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகிடும். சட்டசபை முடிந்த கையோடு நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம், விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த பணிகள் எல்லாமே மாத கணக்கில் இழுக்காது. டக்குன்னு உடனடியாக போட்டுருவாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும், இப்போ ஒவ்வொரு அரசும் வந்து தங்களுக்கான ஒரு வரலாறு வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் டிவிகே கவர்மெண்ட் வந்து தங்களுக்கான வரலாறை உருவாக்குகிறது. புரியுதுங்களா? வரலாறை உருவாக்குகிறதுனாக்க, நாங்கள் இவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து போட போகிறோம், இவ்வளோ போஸ்டிங் போட்டிருக்கோம், அடுத்த எலெக்ஷனில் அவங்க பேசணும்ல, நான் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, இவ்வளோ பிரச்சனைகளை சரி செய்திருக்கோம், இவ்வளவு இபியில் இருக்கக்கூடிய இவ்வளவு விஷயத்தை மாற்றியிருக்கிறோம், இவ்வளவு போஸ்டிங் போட்டிருக்கிறோம், இதெல்லாம் வரலாறு. மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம், இவ்வளோ புதிய பணி நியமனங்கள், இவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கியிருக்கோம், இவ்வளவு தொழில் முனைவோர்களை உருவாக்கியிருக்கோம், இதெல்லாம் டிவிகேவின் வரலாறு. அந்த வரலாறை உருவாக்குவார்கள்.
ஸோ மற்ற கவர்மெண்ட் மாதிரி நாம் இல்லைனா அவங்க இல்லைனா நாமன்னு சும்மா கடமைக்கு ஏதோ ஒரு 5 ஆண்டுகள்லேயே ஒரே ஒரு முறை தான் பணி நியமனங்கள் பண்ணுவாங்க. அதுவும் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த ஈபியில் போஸ்டிங்ஸே போடாமல் வச்சுருந்தாங்க, பல போராட்டங்கள்லாம் பண்ணி. ஸோ அப்படி இருக்க வாய்ப்புகள் இல்லை. இவங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணுவாங்க, இவங்களுக்குன்னு ஒரு வரலாறு உருவாக்குவாங்க. மக்களுக்கு நிச்சயமாக 100% நல்லது செய்வார்கள். அந்த நல்லதில் இந்த பணி நியமனங்களும் உள்ளடக்கம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ ரெடியாக இருங்க. அடுத்த மாதம் நான் ஏன் இந்த மாதம் சொல்லலை அப்படின்னாக்கா 18ஆம் தேதி சட்டசபை கொடுக்குறது, இதுக்குண்டான அறிவிப்புகள்லாம் வெளியாகும். அறிவிப்புகளுக்கு பிறகு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதை பேஸ் பண்ணி தான் நான் அடுத்த மாதம் சொல்கிறேன். ஏன்னா 18 டு அடுத்த ஒரு 1 வீக்கில் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்புகள் வந்து விடலாம். விண்ணப்பிப்பதில் எல்லாமே இந்த மந்த் எண்டே கூட வரலாம். நம்ம அடுத்த வாரம் போகணும். இந்த மந்த் எண்டே கூட சட்டசபையில் அறிவிப்புகள் வெளியாகும். அதன் பிறகு நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிப்புகள் விடுவாங்க, யார் யார் எப்படி விண்ணப்பிக்கணும் என்பது குறித்து. ஸோ இந்த பணியிடங்கள் சம்மந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள், மேலும் புதிய அப்டேட்ஸ், எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.